இங்க இப்படிதான் உட்காருவேன். நீங்க இணங்கிதான் ஆகணும். யாருமே இந்த கிச்சன் ஏரியால வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்? சூப்பர் அட்டி போடு. இதத்தான் எதிர்பார்த்தோம். எப்படியும் பார்வதி கனியக்காட்ட வம்புழுக்கணும். அதனால கனியக்கா நிறைய வார்த்தைகளை கொடுக்கணும். கனியக்கா இதனால அவங்க பேரை டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு சிறப்பான சம்பவங்களை பார்வதி பண்ற மாதிரி தாங்க இருக்கு. நீங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கு நாங்க வாயை மூடிட்டு போனோம்னா அது யாராலையும் முடியாது, புரியுதா? நம்ம நல்லாவே தெரியும். நேத்து வீக்கெண்ட் ஷோல பார்வதி கனியக்கா எதிர்த்த உடனே பயங்கரமா கனிக்கு கைத்தட்டு விழுந்த உடனே அவ்வளவுக்கெல்லாம் கைத்தட்டு விழுது. என்ன அப்படின்னா மதிக்கவே இல்லை. அவங்க தான் சரின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதாங்கல்ல. அதோட வெளிப்பாடு தான் இப்ப இந்த ப்ரோமோல வந்திருக்க சண்டையே. உள்ள இறங்கும், புத்தி இல்லாதவங்களுக்கு உள்ள இறங்காது, புரியுதா? சோத்துக்கிட்ட போய் பேசுற மாதிரி தான் உங்ககிட்ட பேசுறது. கனிக்கும் பார்வதிக்கும் சண்டை. இது சண்டைக்கு வரணும் மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தலை துஷார் தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த டீமை பிரித்து விட்டது. டீமை எப்படி பிரிச்சிருக்காங்க, அன்னைக்கு பிரிச்சுட்டாங்க, லைவ்ல பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஹவுஸ் கிளீனிங் டீம் இருக்குல்ல, அதில் விஜய் பார்வதியும் கனியையும் திவாகரையும் 3 பேரும் ஒரே டீம் போட்டிருக்காங்க. அப்படியாவது ஏதாவது சண்டை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சண்டை வரல. ஆனால் இப்போ சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, கிச்சன் டீம்ல போய் பார்வதி அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த வெங்காயம் வெட்டுறது காய்கறி வெட்டுறது இருக்குல்ல, அந்த டேபிள்ல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்து ஃபர்ஸ்ட் வீட்டு தலைவர் சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் மேலே உட்காராது, முதல் இறங்குங்க இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்வதி அதெல்லாம் இறங்க முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் உட்கார முடியாது, என்ன இறங்குன்னு நீங்களாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே கனிக்கு கோவம் வந்தது. ஆனால் ஆக்சுவலி அது கனி ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா கனி கிச்சன் டீமும் கிடையாது. இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள ஒரு மெயினான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட போய் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாதீங்க, முதல் இறங்குங்க, உங்க இஷ்டத்துக்குலாம் வீட்டில் எங்க வேணாலும் உட்காரணும்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி. பார்வதி அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, நீங்களாம் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வருது. இதுல கனி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ, யாரும் வீட்டில் கேட்கக்கூடாது, நீ ஏதாவது பண்ணோம்னா சுத்தி இருக்கவங்க கேட்டாங்கன்னா எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் என்ன வச்சு செய்யறாங்க அப்படின்ட்டு ஏதாவது சிம்பதியும் கிரியேட் பண்ணுவ, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? உனக்கு ஒரு அறிவு இருக்கணும். அறிவு இருந்ததுன்னா நீயா செயல்படணும். அப்படி அறிவு இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க அறிவு விடுற மாதிரி சொன்னாங்கன்னா அப்படின்னா அதை கேட்கணும். அறிவே இல்லாத மாதிரி இப்படி செய்யறிய, உன்ட்டெல்லாம் சொல்றது இந்த சோத்துட்ட சொல்ற மாதிரி அப்படின்ட்டு பயங்கர கிளின்னு கிளிக்கிறாங்க. பார்வதி அந்த அளவுக்கு அதுக்கு ஆப்போசிட் பேசல. இதுல என்ன அப்படின்னா, கனி மேல ரைட்டே இருந்தாலும் பார்வதி எப்படி கொண்டு வராங்கன்னா, நம்ம தப்பு பண்ணாலும் இவங்க அதிகமா பேச வச்சு அது மூலம் நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்களா என்னமோ தெரியல. அதனால பார்வதி அமைதியாவே இருக்காங்க. ஓகேவா? இதுல பக்கத்துல இருக்க துஷார் மேலேயும் தப்பு இருக்கு. கனி கேட்கறாங்க, ஓகே கேட்டுட்டு போயிடணும். ஆனா அது ஒரு சண்டையா வரும்போது துஷார் இப்படி மண்டே ஆட்டக்கூடாது. தலைவர் சரி நீ கனியக்கா நீங்க போங்க, நான் அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் இன்னும் போல்டா பார்வதியை அதட்டுற மாதிரி இருக்கணும். ஏன்னா பார்வதியோட டார்கே துஷாரும் கனியும் தான். 2 பேரும் தான் விஜய் சேதுபதிட்ட போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பார்வதி சொன்னதே கேட்க முடியாங்க. அப்போ ஒரு பேச்சு பேசுறாங்க, இப்போ ஒரு பேச்சு பேசுறாங்க, அவங்களுக்கு தகுந்தாப்புல பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ சண்டையே அதான் வருது. அதுக்கப்புறம் இந்த அணிகள்லாம் பிரிச்சுட்டாங்க. யார் யார் என்னென்ன அணிங்கிறது பிரிச்சுட்டாங்க. இன்னொன்று முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னம்னா, இந்த மெயினான டாஸ்கே என்ன அப்படின்னா, டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல போய் 2 பேர் போய் வேலை செய்யணும். சரியா? அந்த 2 பேர் யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கலையரசன், ஒன்று விக்கல்ஸ் விக்ரம். ஆனால் விக்கல்ஸ் விக்ரம் எடுத்தது சூப்பர். இது யார் ஐடியானா வியானா ஐடியா. இது பிக் பாஸே பாராட்டினாரு சூப்பர் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, விக்கல்ஸ் விக்ரம் உள்ளுக்கு எடுத்து போட்டோம்னா என்டர்டைன்மெண்ட் இருக்கும், வேலையும் நல்லா பார்ப்பாங்க. கலையரசன் வேலையில சொல்லவே வேண்டாம், சூப்பராக பார்ப்பாப்ல. அதனால இவங்க 2 எடுத்து போட்டது நல்லது அப்படின்ட்டு வியானா சொல்றாங்க. சரியா? வியானா சொன்ன உடனே சார் பிக் பாஸ் பாராட்டுறாங்க. உடனே சார் தேங்க்யூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி வியானா சொல்லுவாங்களா, அதை பார்த்துட்டு விஜய் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் இப்போ சொன்னது மட்டும் நார்மலாக பேசுங்க, சத்தமாக பேசுங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு எஃப்ஜே சொன்ன உடனே வியானா கோவம் வந்துருச்சு. நீயெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? என்ன மோக் பண்ணுற மாதிரி நீயெல்லாம் இப்படி பேசக்கூடாது. நீ இப்போ பேசணுன்னா பல டைம் இந்த மாதிரி பேசுகிற மாதிரினா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு பேசுகிறாங்க. எஃப்ஜே எல்லாருமே திட்டாங்க, இந்த தனி மனித தாக்குதல் வேண்டாம், அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே எஃப்ஜேயை திட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இந்த அணிகள் பிரிக்கையில் ஒரு பிரச்சனை போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீமில், அதாவது வெசல் வாஷிங் டீமில் எஃப்ஜே கிச்சன் டீமில் இருக்காப்புல. அதில் ஃபஸ்ட்டு திவாகரை போட்டிருந்தாங்க கிச்சன் டீமில் சமைக்கணுன்ட்டு. ஆனால் எஃப்ஜே என்ன சொல்லிட்டாப்புல, ஏற்கனவே பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டீம் பிரிக்கையில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, தலைவராக தனியாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, தலைவரை தனியாக தான் தேர்ந்தெடுக்கணும், சுய சிந்தனையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அமைதியாக தான் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் கிச்சன் டீமில் திவாரை போட்டவனே எஃப்ஜே ஓவர் ஆக்டிங், ஐயோ எனக்கு அவர் வேண்டவே வேண்டாம், அவர் பயங்கரமாக பண்ணார், அவர்கிட்ட உயிரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் ஆதிரையை போடுங்க. எப்படி ஆதிரையே ஏற்கனவே
ஏற்கனவே ஆதிரையும் எஃப்ஜேயும் வந்து பிக் பாஸ் வீட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து இடம் கிடைக்குது அங்கெல்லாம் நல்லா கும்மால் அடிக்கிறாங்க. இப்போ கிச்சன் டீம்லேயே வந்து கும்மால் அடிக்குதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி வந்து சுயமாக தான் சிந்திக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாம விட்டுட்டு ஆதிரே இல்லை அதனால் திவாகரை வந்து கிச்சன் டீம்ல இருந்து குக்கிங் டீம்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதில் கலையரசனை போட்டாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம கானா வினோத் வந்து தரமான சம்பவம் பண்ணாப்ல. இங்கே வந்து தனியாக தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஃப்ஜே வந்து தன்னோட கம்ஃபர்ட்டுக்காக வந்து ஆதிரையை எடுக்கணும்னே ஆதிரைக்கு கோபம் பொங்கிட்டு வருது. யாரை பார்த்து நீங்கள் அவன் கூட கம்ஃபர்ட்டாக நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, நீங்களாம் அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் கானா வினோத் சொன்னது கரெக்ட் தான். யார்கிட்ட துஷார்ட்ட சொன்னது கரெக்ட் தான். நீங்கள் தான் சுயமாக தான் முடிவு எடுக்க சொல்றீங்க. அவன் கம்ஃபர்ட்டுக்காக வந்து டீமை பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் வந்து அதை பண்ணவும் இல்லை துஷார். இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து எஃப்ஜே வந்து எங்களோட கம்ஃபர்ட்டுக்காக ஆதிரையை என்ன கம்ஃபர்ட்டு சொல்ல மாட்டார், ஆதிரையை வர சொல்லுங்க எங்கள் டீமுக்கு அப்படின்ட்டு. இப்படி விட்டால் உள்ளுக்கு சமையல் செஞ்ச மாதிரி தானே அப்படின்னு நம்மளுக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து போயிடுச்சு. ஆனால் இதனால எஃப்ஜேக்கும் கானாவனத்துக்கும் செம சண்டை. நீங்கள் அதை கூட ஆதிரையும் சேர்ந்து நாங்கள் எப்படி கம்ஃபர்ட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு கானாவனத்தை உடனே சொல்கிறோம். மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கு தெரியும் உள்ளுக்கு யார் யார் என்ன பண்ணுறா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் எஃப்ஜே கொஞ்சம் அந்த ஆதிரையும் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. பயங்கர குலைச்சல். சரி ஏதோ கண்டென்ட் வரணும் இவங்களை போட்டு அடிக்கணும்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 சீசனில் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தவங்கள தான் வந்து மக்கள் அடின்னு அடிச்சிருக்காங்க. சண்டை ஓட்டவங்கள கூட வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படியே 2 டீமா பிரிஞ்சிடும் சப்போர்ட்டர்ஸ். ஆனால் இந்த மாதிரி வந்து லவ் கண்டென்ட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப குழஞ்சு இது பண்ணுறவங்களை வந்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து என்னையா பிக் பாஸ் டீமுக்குள்ள பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து மக்கள் சேர்ந்து அடிப்பாங்க. அது மாதிரி தான் எஃப்ஜேயும் ஆதிரையும் இப்போமே சோசியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே வந்து இவனோட கம்ஃபர்ட்டுக்காக வந்து ஆதிரையை கூப்பிட்டு பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃப்ஜே இவ்வளோ நல்லா தாக்கு பிடிக்க மாட்டான். ஏன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறான். தனிமனித தாக்குதல். இப்போ வந்து வியானாவோ சுபிக்ஸாவோ வந்து சூப்பர் டிலக்ஸில் இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறத வச்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒரு மாதிரி மோக் பண்ணுற மாதிரி பயங்கரமாக எஃப்ஜே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை தவிர வந்து டேலண்டாக அவனுக்கு பண்ண தெரியல. டேலண்டாக அந்த வாயில் சவுண்ட் விடுறதில்ல, அதை சொல்ல வரல. டேலண்டாக ஃபன் பண்ண தெரியல. எல்லாத்தையும் வந்து தூண்டி விட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் எஃப்ஜே பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன எஃப்ஜே பண்ணுறது கரெக்டான என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தான் வந்து காலையிலேருந்து சண்டை போய்கிட்டே இருக்குங்க. யாராவது ஒருத்தவங்க மாற்றி வந்து சண்டை இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று விஜய் சேதுபதி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கண்டென்ட் கொடுங்க நாங்கள் இருக்கோம் பின்னாடி பயங்கரமாக தைரியமாக எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நேற்று மிட் நைட்லேருந்தே வந்து யாரை எப்படி டார்கெட் பண்ணணும், யார்கிட்ட கண்டென்ட்டை வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு க்ளீன் பண்ண வந்தாங்களே அதுக்கு வந்து கலையரசனையும் விக்கல்ஸ் விக்ரமையும் பண்ணாங்களே அது சூப்பரான ஐடியா. அதுவும் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு ரோபோவா சிட்டி விக்கல்ஸ் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறதுங்கிறது வந்து செமையாக இருந்தது, கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. அவங்க சொன்னோடனே கூட்டுறனே ரோபோ மாதிரியே கூட்டுறது, அந்த அரிசியை க்ளீன் பண்ணவனே ஒரு அரிசி எடுத்து மட்டும் அரிசியில் உள்ள தூசியை க்ளீன் பண்ணுறது. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா கீழே உள்ள அந்த தூசியோடு சேர்த்து அந்த அரிசியை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து அரிசியை க்ளீன் பண்ணோன்னா அரிசி எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நல்ல வார்த்தை ஜாலமாக ஓரளவுக்கு விக்கல்ஸ் பண்ணுறதும் நல்லா இருக்குது. இந்த ப்ரொமோ படி வந்து இதுவும் நைட்டு தான் நடக்குது, பகலில் அப்போனா எந்த டாஸ்க்கும் வைக்கலையா. எனக்கு நம்ம விஜய் டிவி வந்து வியூவர்ஸை வந்து நைட்டு நேரம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ப்ரொமோவும் நைட்டு நடக்கிறதாக தான் போடுறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.